ஆண்மை விருத்திக்காகவும் மருந்துக்காகவும் தமிழக கடலோர மாவட்டங்களிலிருந்து இலங்கை வழியாக வளைகுடா நாடுகளுக்கு கடல் அட்டைகள் கடத்தப்படுவதும் சில நேரங்களில் கடத்தல்காரர்கள் சிக்கிக் கொள்வதும் தொடர்கதையாக இருக்கிறது. உண்மையில் கடல் அட்டைக்கு ஆண்மையை அதிகரிக்கும் சக்தி இருக்கிறதா? கடல் அட்டை கடத்தல் ஏன்? இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மன்னார் வளைகுடா பகுதி கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்க பூமியாகும். இந்த பகுதியில் கிடைக்கும் கடல் அட்டைகள் ஏராளமான குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருந்தன. ஆனால் கடல் அட்டைகளை பிடிக்க கடந்த 2001ஆம் ஆண்டு மத்திய அரசு தடை விதித்தது. கடல் குதிரை, கடல் பசு, பால் சுறா உட்பட மொத்தம் 53 கடல்வாழ் உயிரினங்கள் பிடிப்பதற்கு தடை இருக்கிறது. இந்த தடையை நீக்குவதற்காக மீனவர்கள் கடந்த 16 ஆண்டுகளில் பல போராட்டங்கள் நடத்தியும் அதற்கு இன்று வரை மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. இதனால் வேறு தொழில் தெரியாதவர்கள் வெளியிடங்களுக்கு சென்று விட்டதாக கூறுகிறார் மீனவர் கருணாமூர்த்தி. கடல் அட்டை மீன்பிடிப்பு என்பது நீண்ட நெடுங்காலமாக இருந்தது. அதாவது கடல் அட்டை மீன்பது என்பது அரிய வகை உயிரினம் என்றும் அதை பிடிப்பது பிடிக்க கூடாது என தடை ஒரு தடை சட்டம் கொண்டாங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் கடல் அட்டைக்கு தடை கிடையாதுங்க. இதுல இந்த தடை மட்டும் நீக்கப்பட்டால் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்றதுக்கு வழி இருக்கு. வெளிநாட்டுக்கு நம்மால் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு புள்ள குட்டியில புரிஞ்சுட்டு குடும்பங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு வெளிநாட்டுல போய் எதுக்கு வேலை பார்க்கற மீன் பிடிக்க எதுக்கு போறான்? நம்ம மீனவன் சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்து தொழில் செய்ய முடியல. ஆனால் மண்ணுக்கு மண்புழுக்கள் எப்படியோ அதேபோல கடல் வளத்தை பாதுகாக்க கடல் அட்டைகள் அவசியம் என கூறும் வனச்சரகர் சதீஷ்குமார் கடந்த 20 நாட்களில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 6000 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடல் அட்டை என்று சொல்லக்கூடிய அந்த சீ குகுமர் நம்முடைய மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகப்பகுதியில் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினம். எவ்வாறு நிலத்தில் மண்புழு மிக அதிகமான ஒரு பலனை அளிக்கிறதோ அதே போல நீளமானது கடலுக்கு அடியில் அந்த நிலப்பரப்பானது மிகவும் பாதுகாப்பாகவும் உரமாகவும் இருக்க இந்த கடல் அட்டைகள் மிக முக்கியமான விஷயம். இந்த கடல் அட்டை இங்க இருக்கக்கூடிய சில வியாபாரிகளால் கடத்தப்படுது. பறிமுதல் செய்யப்படும் கடல் அட்டைகள் உயிருடன் இருந்தால் மீண்டும் கடலில் விடப்படும். ஒருவேளை அவை இறந்த நிலையில் இருந்தால் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அழிக்கப்படும். கடல் அட்டைகளில் ஆண்மையை அதிகரிக்கும் சக்தி உள்ளது என யாரோ கிளப்பிவிட்ட வதந்தியால் இதற்கு வெளிநாடுகளில் ஏக கிராக்கியாம். ஆனால் கடல் அட்டைக்கு அப்படி ஒரு சக்தி இல்லை என்றும் அது மூட நம்பிக்கை என்பதும் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் குமரன்.